நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின நின்ற சீர் நெடுமாற நாயனார் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேற ஒரு ரெண்டு நாயன்மாரோட வரலாறுல இவர் பேர் வந்திருக்கும். ஒன்னு திருஞான சம்பந்தர், இன்னொன்னு இன்னொரு நாயன்மார் தான். அவர் இவர்கிட்ட அமைச்சரா இருந்தவர். அந்த நாயன்மாரோட பேர் குலச்சிறையார். இப்போ இந்த ரெண்டு ஸ்டோரியிலையும் இவர் டைப் ஆயிருக்கார். இவரோட ஒரிஜினலான பேரு கூன் பாண்டியன். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்ச பேர் அப்படின்னு பார்த்தா கூன் பாண்டியன். கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆன கதை. அதுதான் இந்த கதை. இவர் ஒரு பாண்டிய ராஜா. மங்கையர்க்கரசி, திரு ஞான சம்பந்தர், அதுக்கப்புறமா நம்ம குலச்சிறையார், இவங்க மூணு பேரும் இவரும் ஒரே ஒரு ஸ்டோரியில டைப் ஆயிருக்காங்க. நம்ம நின்ற சீர் நெடுமாறன் அவர் கூன் பாண்டியன் எப்படி நின்ற சீர் நெடுமாறன் ஆனார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இவர் எப்படின்னா, பாண்டிய மன்னன் அந்த வழியில வந்தவர், சிவபக்தி உடையவர் தான். அந்த பீரியட்ல சமணர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சமணம் கொஞ்சம் தழைச்சு ஓங்குது மதுரையில. அப்போ சமணர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் சமணத்து பக்கம் சாயிறார். சமணம் பக்கம் சாயிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமணர்கள் வழியில போறார். மங்கையர்க்கரசி இவர் எப்படியாவது திருப்பியும் சைவத்து பக்கம் இழுத்துட்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. திருஞான சம்பந்தர் வந்தாதான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம குலச்சிறையார் அவரை தான் கூப்பிட்டு சொல்றாங்க. அவர் உங்களுக்கு இந்த பணியில துணையா இருப்பேன்னு சொல்லி அவரு தான் போய் சம்பந்தரை கூப்பிட்டு வர்றார். அப்ப சம்பந்தர் தங்கி இருந்த ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல தங்கி இருக்கார். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அந்த இடத்துல நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு வச்சிடுறாங்க. சமணர்களோட பேச்சை கேட்டு இவங்க ஆள் அனுப்பி நெருப்பு வச்சிடுறாங்க. யாருன்னா நம்ம கூன் பாண்டியன் தான் பண்ணிடுறாரு. அதை தீ வச்ச உடனே சம்பந்தர் கூட இருந்தவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. சம்பந்தர் ஒண்ணுமே பண்ணல, பயப்படாதீங்க, பையவே சென்று பாண்டியர் காகுக அப்படின்னு அந்த நெருப்பை பார்த்து சொல்றாரு. நீ போய் பாண்டியனை புடி, வேகமா பிடிக்காத, மெதுவா புடி அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் வருது, ஜுரம் பயங்கரமா வருது. சமணர்கள் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்போதான் சம்பந்தர் உள்ள வரார். திருநீர் மட்டும்தான் பூசுறார். திருநீற்று பதிகம் பாடுறார். மந்திரமாவது நீர் அப்படின்னு பாடி திருநீற்று பதிகம் பாடி திருநீர் பூசி பார்க்கிறார். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, சமணர்கள் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதனால அந்த பாதியை நீங்க பண்ணுங்க, இந்த பாதியை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க திருஞான சம்பந்தர் சொல்றாங்க. அதனால ஒரு பாதிக்கு மட்டும் பூசுறார். அந்த பாதி சரியாயிடுது. அந்த பக்கம் சமணர்கள் பக்கம் ஒன்றும் ஆகல. ஸோ அந்த பாதி உடம்புக்கும் திருநீர் பூசி சரியா வராது. திருநீர் பூசியதுக்கு அப்புறம் சைவத்தால தான் நம்ம நார்மல் ஆகிட்டோம் அப்படின்னு கூன் பாண்டியன் ரியலைஸ் பண்றார். ஆனாலும் இந்த சமணர்கள் ஒத்துக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அனல்வாதம் புனல்வாதம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏட்டுல எழுதி அந்த ஓலையை விடணும். தண்ணியில விட்டாக்கா யாரோட ஓலை நிக்குதோ அது வின் பண்ணதான் அர்த்தம். அதுதான் புனல்வாதம். அனல்வாதம்னா நெருப்புல விடுறது. இந்த மாதிரி பண்றாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாழ்க அந்தனர் அப்படிங்கிற ஒரு வரிசை அப்படின்ற ஒரு பாடல் எழுதுறார். வாழ்க அந்தனர் வானவர் ஆயினும் வீழ்கத்தம் புனல் வேந்தனும் ஓங்குக. வானவராகவே இருந்தாலும் அவங்க புகழ் விழுந்துடணும். வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதுறார். அதாவது எப்படின்னா, இந்த ராஜாவும் ஓங்கணும் அப்படின்னு எழுதுறார். எழுதி தண்ணியில விடுறாங்க. அந்த ஏடு அப்படியே போய் முழுகாம கரையில அப்படியே போய் மிதந்து 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 ஒரு காவிரி கரையில அந்த ஒரு ஓரத்துல அந்த பக்கமா போய் நிக்குது.
அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க ஒரு சுயம்பு லிங்கத்தை இந்த குலச்சிரியார் தான் போய் அந்த இதை பார்த்தார், ஏடு எங்க தங்குச்சுன்றதையும் பார்த்தார். அந்த ஏடு போய் சேர்ந்த இடம், அங்க ஒரு லிங்கம் இருந்துச்சு. அந்த கோயில் தான் இன்னைக்கும் காவிரியில இருக்கிற கரையில இருக்கிற திரு ஏடு அகம், அதனால திருவேடகம் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில் இருக்கு, அதுவும் ஒரு சூப்பரான கோயில், போய் பாருங்க. இந்த ஏடு விட்டதுக்கு அப்புறம் வேந்தனும் ஓங்குகன் சொன்னதுக்கு அப்புறம் குனிஞ்சு இருந்த கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆயிட்டாரு. அவர் நின்ற சீர் நெடுமாறன் ஆனதுக்கு அப்புறம் சைவத்து பக்கம் நிற்கிறார், சைவத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறார், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார், சைவம் தழைக்க என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு சிறந்த ராஜாவா மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறார். சிவனை பிடிச்சிட்டார். ஒரு தப்பு செஞ்சு சமணர்கள் பக்கம் போனவர் திருந்தி சைவத்துக்கு பக்கம் வந்தவர் மறுபடியும். இதுதான் கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆன கதை. இந்த வரிசையில் வரா மாதிரி நெல்வேலி, அதாவது இவர் திருநெல்வேலியில பல போர் பண்ணியிருக்கார், பல சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கார், அதுதான் இங்க வருது. இவர் மங்கையர்க்கரசியாரோட கணவர், மங்கையர்க்கரசியாரும் ஒரு நாயன்மார் தான். இவரும் ஒரு நாயன்மார் ஆகிறார், சிவபதம் அடைகிறார். அவரோட சேவைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவபதம் அடைகிறார். இவர் தான் நம்ம நின்ற சீர் நெடுமாற நாயனார். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.